இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென அதிமுக பக்கம் தன் தூண்டிலை போடுகிறாரா வைகோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த அரசியலில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதிமுக பக்கம் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்குமான ஒரு பழைய கணக்கை நினைவு வந்து வைகோ பேசுகிறாரு. ஒருவேளை திமுக கூட்டணிகள் எதுவும் சலசலப்பு நடந்துருச்சா அப்படிங்கிற அச்சம் வருது. அதேபோல் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவருடைய பிறந்த நாள் விழா, நிறைய தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவிக்காத முக்கியமான தலைவர்களில் முதலமைச்சர் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் நாகரிகத்தை கூட விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்க மறுக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்கள், வை கோபால்சாமி, அவருடைய அரசியல் பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரே நிலைப்பாட்டுட்டா எப்பவுமே இருக்கவே மாட்டார் அப்படிங்கிறது ஒரே வரியில சொல்லிடலாம். அது நான் தான் இப்படி சொல்றேன் அப்படின்லாம் கிடையாது. அவரை பற்றி பேசுற எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா கட்சி அவருக்கு மதிமுக ஒரு கட்சி தொடங்குறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை வெளியே அனுப்புறாங்க, தன் மேல் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வருகிற போது அவர் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக கிட்டத்தட்ட 6 நபர்கள், ஒரு சில 8 நபர்களோட சொல்றாங்க. அப்படி அவர் சில பேர் வந்து தன்னையே வந்து தீக்கிரையாக்கிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னா வைகோ திமுக நீக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இறந்து போனாங்க. அப்ப அவரோட நினைவு கூர்ந்து அவர் மதுரையில முதல்ல கூட்டம் தொடங்கும்போது சொன்னாங்க, ஒருபோதும் திமுகவோட சேரமாட்டேன், திமுக அழிக்கிறதா என்னோட முதல் இலக்கா இருக்கும். ஏன்னா இதனை உயிரை பறி கொடுத்துருக்காங்க, என்னை அபாண்டமா பழி சுமத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அமைஞ்சது. சரி, மறுமலர்ச்சி வைகோ நல்ல பேச்சாளர், ஏற்கனவே மாநிலங்களில் திமுக சார் நம்ம நாளா இருந்தவங்க, அவருடைய பேச்சு அடுத்து திமுக தலைவராகவே வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்ததுனால அவர் வெளியே அனுப்புதல் உள்நோக்கம் இருக்கலாம். அதனால அவர் மீது வந்து அன்பளை இப்படி சிக்கல் வேற நடந்துச்சு, அவர் சொல்ற வார்த்தையை நம்பலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சரியா இருக்கும், இது வைகோ சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நினைஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல முதல் தேர்தல் அமைதியா இருக்காங்க, 2வது அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தல் வருகிற போது திமுகவுடைய மறுபடியும் கூட்டணி வைக்கிறாங்க. எந்த கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட, எந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட, எதை எதிர்த்து அரசியல் தொடங்கணும் அப்படின்லாம் வாயிலேயே பேசின வைகோ அவர்கள் தனக்காக உயிர் சிந்தவங்க, உயிரை கொடுத்தவங்க சமாதியில இருந்து நான் சொல்றேன், ஒருபோதும் திமுகவோட போக மாட்டேன், திமுக அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன வைகோ அதெல்லாம் மறந்து மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை நிலைப்படுத்துவதற்காகவும் தன்னை அரசியலில் நிலைப்படுத்திக் கொள்வதற்காக நான் அரசியல் தொடர்ச்சியா இருக்கணும், அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல திமுகவோட கூட்டணி வச்சு மறுபடியும் மாநிலங்கள் உறுப்பினராக அப்படியே அப்பப்ப சீட்டு கிடைக்க, தோக்க எம்பியில ஜெயிக்க ஒரு தோக்க அப்படின்னு கட்சியை ஒரு சீட்டு 4 சீட்டு எம்எல்ஏ அப்படின்னு நகட்ட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அது மாறி மாறி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இந்த அரசியல முதல்ல தொடங்கி வச்சுதான் வைக்கோன்னு சொல்லிக்கலாம். அவர் தொடங்கினதான் அடுத்து ஐயாட்ட தொடங்கி அப்படியே வரிசையா வந்து இப்ப ஐயன் விஜயகாந்த் வரைக்கும் அந்த அரசியல் வந்துருச்சு. யாருனாலும் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு ஒரு வார்த்தை, அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு வர சொல்றாங்க. உண்மையிலேயே அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் அது உள்கட்சிக்குள்ளதான் இருக்கணும், எதிர்கட்சிகளோட போக முடியாது. ஏன்னா கட்சியே எதிர்கட்சி தான், அப்புறம் நண்பன் எங்க இருக்குது? சரி, அது அந்த வாசகத்தை தொடர்ச்சியா பயன்படுத்திட்டாங்க, இப்ப வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வைகோ அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில தொடர்ச்சியா நீடிச்சு நிக்கிறாங்க. அந்த கூட்டணியில தான் இன்றைய தேர்தலும் சந்திக்க இருப்பதாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழலில் நேற்றைய தினம் அவர் கொடுத்த ஒரு பேட்டி வந்து வாத பொருளா மாறி இருக்கு. அவரோட கட்சி அலுவலகத்துல அவர் கட்சிக்காரங்க முன்னாடி பேசும்போது அதிமுக பிரிஞ்சு அதிமுக வெளியே வந்து இல்ல அதிமுக வெளியே தள்ளப்பட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ அவர்கள் மேல ஓபிஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தொடர்ச்சியா பயணிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர் சிறைக்கு செல்கிற போது உட்கார வைக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக உயரமான இடத்தை அட்டியவர், ஒரு தேனி மாவட்டத்தில் கூடியவரை தேர்ந்தெடுத்து கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தர், டீ கடை வச்சிருந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னு அதிமுக சொல்லக்கூடிய அளவுல திமுக டஃப் கொடுப்பாங்க. அப்பா மகன் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது, ஆனா இங்க பாருங்க யாருன்னு தெரியாங்களோ முதலமைச்சர் ஆகிற அப்படின்னு ரொம்ப திமுக வந்து மறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற அளவுக்கு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பன்னீர்செல்வம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பாக முதலமைச்சராக நீடிச்சு அதை தாங்க முடியாம அப்ப வந்து சசிகலா அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமா அந்த பொறுப்புல இருந்து வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்படுகிற போது தன்மை யுத்தம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடங்கி அதுல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட முதல்வரா தொடங்குது, அதுல அந்த இருக்கையில உட்கார்ந்து பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டு சசிகலா டிடிவி தினகரன் எல்லாம் வெளியே அனுப்பி இவர் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படியெல்லாம் 2 பேரும் மாறி மாறி, அதாவது கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் ஆட்சிக்கு முதலமைச்சரா எடப்பாடியும்,
கட்சிக்கு துணை ஒருங்கிணைப்பாளரா எடப்பாடியும் ஆட்சிக்கு துணை முதலமைச்சரா ஓபிஎஸ் இப்படி எல்லாம் பங்கு போட்டு அப்புறம் ரெட்ட தலைமை சரிபடாது, ஏதாவது ஒரு தலைமை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போர்க்கொடி தூக்கி அதுல இருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டு அப்புறம் அதிமுக ஒண்ணு சேர்க்க போறேன்னு சொல்லி அப்புறமா வெளியே வந்த டிடிவியை கூட்டு பேசி சசிகலா கூட்டு பேசி அது ஒரு இது என்ன சொல்றது இடியாப்பு சிக்கல் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி வைகோ ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கணக்கு ஒண்ணு குறையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவர் சொல்றது பழைய கணக்கு தானா இல்ல புது கணக்குக்கு ஏதோ அடி போடுதாரா அப்படிங்கிறதா இப்ப இருக்க கேள்வி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த தேர்தலை சந்திக்க இருக்கிற நேரத்துல கூட்டணி தொடர்பான பங்கீடு நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடக்குது, கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை சீட்டு பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பங்கீடு நடக்கும்ல, அப்படி நடத்துவதற்கு அதிமுக சார்பில் ஜெயலலிதா ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. அதுல ஓபிஎஸ் இருக்காங்க, தம்பிதுரை இருக்காங்க, அண்ணன் செங்கோட்டையன் இருக்காங்க, அண்ணன் ஜெயக்குமார் இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கு, இன்னும் கூட ஆள் இருக்காங்களா எனக்கு தெரியல, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பேர்களை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அணி என்னை சந்தித்து பேசிய போது என்ன சொல்றீங்க, ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டப்ப 12 சீட்டு தருவதற்கு தயாரா இருக்குன்னு சொல்றாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி இந்த குழு சொல்லும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன் அப்படி. அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஒரு 15 சீட்டு வரைக்கும் எதிர்பார்ப்பு இருந்ததாக வைகோ அப்படி இருந்தாலும் சொல்லப்பட்டது. அப்ப இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன், நான் மாலை 5 மணி வரை காத்திருக்கிறேன், நீங்க மேடத்திட்ட போய் ஜெயலலிதா போய் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். ஆனால் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் அங்க போய் வைகோ கூட்டணிக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே 15 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் தருவதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு, அது அபாண்டமா உண்மையா பொய்யாங்கெல்லாம் வைகோவுக்கும் ஓபிஎஸ், இன்னும் கூட சொல்ல போனேன் ஜெயக்குமார், தம்பிதுரை, செங்கோட்டையன் அப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒழிய அந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு அந்த பாவத்தோட பலனைத்தான் இன்னைக்கு அனுபவிக்காரு வைகோ சொல்றாரு, ஓபிஎஸ் அனுபவிக்காரு இன்னைக்கு அப்படின்னு வைகோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலடியாக ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நான் 2012 நடந்ததெல்லாம் சொன்னோம்னா அது பெரிய விளைவுகளை உண்டாக்கும், அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல, வைகோ மேல மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னை வாழ்த்தினாலும் அவர் என்னை திட்டினாலும் ஏசினாலும் கூட அவர் மீது மிகப்பெரிய மரியாதையும் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம என்ன யோசிக்க வேண்டிய அப்படின்னா, 2011 முடிந்த கூட்டணி தேர்தல் இதெல்லாம் பற்றி இப்போ வைகோக்கு என்ன கவலை வந்தது, இவ்வளவு நாளா வைகோ அதை பத்தி பேசாம இப்ப என்ன பேசுற அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு அரசியல இப்ப 2 ஆண்டு காலமா சொல்லப்பட்டு என்ன தெரியுமா, திமுக கூட்டணி உடையவே இல்லை, திமுக கூட்டணியில எந்த சலசலப்பு இல்ல, அவங்க தெளிவா இருக்காங்க, அந்த 40% ஓட்டு அப்படியே நிக்குது, அதிமுக கூட்டணி தான் உடஞ்சுக்கிட்டே இருக்குது, அப்புறம் தனித்தனி கட்சிகள் இருக்கிறாங்க, அப்ப திமுக கூட்டணி மறுபடியும் ஜெயிச்சிடும் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதோ, வைகோ அவர்கள் 2026 தெரிஞ்சுக்கோங்க, 2011 12 கொடுக்கும்போது வேண்டாம் சொன்னவன் 15 கேட்டவன் அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு இப்ப ஏதாவது கொடுத்தீங்க, ஏற்கனவே நான் எம்பியா இருந்து முடிஞ்சிருக்கேன், என் மகன் எம்பியா இருக்காரு, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த நேரத்துல நீங்க என் சீட்டை கிட்ட குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வெளியே போகவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை வைகோ திமுக சொல்றாரோ அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தோணலாம், வைகோ பிஜேபி பக்கம் எப்ப போவாருன்னு, அவர் தான் எல்லா பக்கம் போறாருன்னு நமக்கு தெரியுமே. அதனால அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கு அவருக்கு இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய திறமையும் தைரியமும் எனக்கு தான் உண்டுன்னு வைகோ ஒரு இடத்துல வடிவேல் சொல்றாருல, அந்த வடிவேல் நான் சொல்ற மாதிரி வைகோ அவர்கள் எந்த கூட்டணிக்கு எப்பனாலும் தருவாரு, ஒண்ணுமே இல்லைனா கூட தனியா போய் நின்று தெருவில் வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு திரும்பி நடந்துருவாரு. அதனால அவர் அரசியல இது ஒரு புதுசு, இவர் இப்படி பண்ணிடுவாரு, அச்சோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருங்க, அச்சோ அப்படியா பண்ணுவாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வைகோ பழையதை நினைவு கூர்ந்து ஓபிஎஸ் சுட்டி காட்டுறாரா இல்லையோ, திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை வெளியே வந்து பேசு பொருள் ஆகிட்டு இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி விஜய் தொடங்கின உடனே விசிகா வெளியே வந்து காங்கிரஸ் கட்சி எல்லாம் கூட்டு திமுகவை தனிச்சு விட்டுட்டு இங்கிட்டு ஒரு கூட்டணி உருவாயிரும், அதற்காக தான் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகம் யாரு கூட வேணாலும் போகாது, அது எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரசியல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பொதுக்குழுல நாங்க யாருடைய கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேசா ஒரு தூண்டில போட்டு முதலமைச்சர் வேட்பாளர், ஆனா கூட்டணி பத்தி முதலமைச்சர் வேட்பாளர் கூடிய விஜய் முடிவு பண்ணுவார் அப்படின்னு இங்கிட்டு இல்லாம ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்திலே ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்து அந்த பொதுக்குழுல கூட்டி வச்சிருக்காங்க. சோ இந்த சூழல்ல வைகோவோட பேச்சு மிகப்பெரிய கவனத்துவம் இருக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ் அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். ஒருவேளை இல்ல இப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் திமுக கூட்டணி வந்துருவாரோ, அன்னைக்கு நம்மள கூட்டணில இருந்து வெளியே போது காரணமா இருந்த ஓபிஎஸ் கூட்டணியில ஓபிஎஸ் திமுக நம்மளும் மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கவா அப்படின்னு ஓபிஎஸ் கூட்டுற கூடாது அப்படின்னு ஒரு தோற்றமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க நினைக்கலாம் என்னங்க ஓபிஎஸ் எதுக்குங்க திமுக சேர்றாரு அப்படின்னு, ரொம்பலாம் ஆச்சரியப்படுறதுக்கு
ஒண்ணுமே கிடையாது. இப்ப அரசியல் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள் ஒரே நாள்ல 2-3 முறை ஸ்டாலினை சந்திச்ச அனுபவம் இருக்குது. காலையில வாக்கிங்ல போய் சந்திச்சு அதுக்கப்புறம் கேட்டா அவர் நன்றி சொல்றதுக்காக போனவர் 11 மணிக்கு மேல அலுவலகத்துல போய் நன்றி சொல்ல. ஒரே நன்றி எத்தனை சொன்னாலும் அதே ஆள் தானே. நான் போக முடியல, என் பையன் இருந்தார், நான் திருப்பி வந்தேன்னு சொல்லிருக்கலாம். இங்கே நன்றி சொல்லிட்டு அங்கேயே நன்றி சொல்லிருக்க அளவுக்கு நன்றி என்று அவ்வளவு பெரியதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதெல்லாம் தாண்டி சமீப 4-5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய ரொம்ப நாளா டிராவல் பண்ண, எப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்திய போது அவரை நம்பி ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்களே, அதுல ஒருவரா இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ, அதாவது ஆலங்குளம், திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஹெச் பாண்டியன் ஐயா, முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியனோட பையன் மனோஜ் பாண்டியன், பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் 4-5 நாளைக்கு முன்னாடி தொடர்ச்சி எத்தனை ஆண்டு காலம் அதிமுக ஒருங்கிணை குழுல இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸோட அப்படியே வலது கை மாறி நின்ன பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் நேரடியா திமுக போய் இணைஞ்சிருக்காங்க. அப்ப பத்திரிகை சந்திப்புல அவங்க சொல்றாங்க, நான் சேர போறதை பத்தி ஓபிஎஸ் சொன்னீங்களா அப்படின்னு. ஓபிஎஸ் சொன்னேன், தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. தான் கூட இருக்கிறவரை நேரடியா திமுக அனுப்புனவரு அவர் கூட்டணிக்கு வர்றதுல இல்ல நேரடியா திமுக வர்றது என்ன சிக்கல் வந்துடும் நினைக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் கணக்கிட்டு தான் தனக்கும் சீட்டு வேணும், இல்ல என்ன எனக்கு இப்படி ஒரு துரோகம் செஞ்சா ஓபிஎஸ் உள்ள இழுக்க கூடாது அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தமிழக அரசியல் ஒரு புயலை கிளப்பியிருக்கு. உண்மையிலே வைகோ சொன்னது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறத யார் சொல்லணும்? ஓபிஎஸ் சொல்லலாம், கூட தம்பிதரை சொல்லலாம், ஜெயக்குமார் சொல்லலாம், KS செங்கோட்டையன் சொல்லலாம். இல்ல தம்பிதரையும் ஜெயக்குமாரும் வாய் திறக்க மறுப்பாங்க. ஏன்னா அவங்க அதிமுக இருக்கிற கட்சியில் இருக்காங்க, இவர் அதிமுக ஒருங்கிணை குழு, இவர் மேல என்னத்தையும் சொல்லிட்டு போறாரு நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் KS செங்கோட்டையன் அவர்கள் பசுமன் முத்துராமலிங்கத்தவரோட நினைவஞ்சலிக்கு போகும்போது, அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது ஓபிஎஸோட ஒரே காலில் தான் பயணிச்சாரு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டை இதற்கு விளக்கம் கொடுத்தால் உண்மையிலே இப்படி நடந்ததா இல்லையான்னு தெரியல. அப்ப திமுக கூட்டணிக்குள்ளும் ஒரு சலசலப்பு தொடங்கிருச்சு. ஏன்னா தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நவம்பர், அப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அப்படியே மாசம் டப்புக்குன்னு பேர் இல்லையா? அப்ப இப்போதே ஒரு தேர்தல் சீட் என்ன கொடுக்கலாம், நம்ம கூட்டணியில் இத்தனை கட்சி இருக்கு, புதுசா கட்சி வந்தா என்ன கொடுக்கலாம்னு எல்லா அணியும், அதிமுக அணியும் திமுக அணியும் பேச ஆரம்பிச்சிருவோம். இப்ப நாம் தமிழரை பொறுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது கூட்டணியே பேச போறது கிடையாது, அது தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றதுனா அவங்க வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு சீட்டை முடிவு பண்ணதான் வேட்பாளர் பத்தியே பேச முடியும். அதனால இந்த பேச்சு நடக்கிற போது உள்ளுக்குள்ள இந்த பேச்சு தொடங்கி இருக்கலாம். தனக்கு குறையா சீட்டு கொடுத்துருவாங்களோ, இல்ல அவர் வர இருக்காரு இவர் வர இருக்காரு சொல்லி தனக்கு கொஞ்சம் கம்மியா வாங்குங்க அப்படின்னு திமுக தரப்புல மதிமுக சொல்லப்பட்டிருக்கலாம். அதைத்தான் மறைமுகமா திமுகக்கு எச்சரிக்கை விடுகிற விதமா வைகோ பேசுறாரு அப்படிங்கிறதான் இப்ப அரசியல் ஆய்வோட கருத்தா இருக்குது. இந்த சூழல்ல இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இது இப்ப யாரு கூட கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் நாகரிகத்தை இப்போ வரைக்கும் படிச்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட தலைவர் செந்தமிழ் சீமான் அவருடைய பிறந்தநாள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நேற்று சிறப்பு காணொலி வர போட்டிருந்தோம். நாம வாழ்த்தெல்லாம் தாண்டி இயல்பாக ஒரு பிறந்தநாள் படி எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறது முக்கியம். இதுல ஏன் நம்ம இதை பேச வேண்டியிருக்குன்னா, அண்ணன் சீமான் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, நமக்கு பிடிச்ச கட்சி, பிடிக்காத கட்சி, கொள்கை இல்லாத யாரை பற்றியும் கவலைப்படாம அரசியல் ரீதியா எந்த கட்சி எதிர்த்தாலும் தர்க்கம் பண்ணாலும் கூட, இன்னும் சொல்ல போனா மனித குலத்திற்கே எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சியும், இங்க இருக்கக்கூடிய திமுக நமக்கு மக்களுக்கெல்லாம் எதிரான, இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தமிழினத்துக்கு எதிரானது அப்படியெல்லாம் பேசும்போது கூட, இந்த இனத்தையே அழிச்ச கட்சி ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்படின்னு சொன்ன போதும் கூட இந்த கட்சியோட தலைவர்கள் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து அறிப்பார். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கட்சிகளோட நிகழ்ச்சிகளோட போய் கலந்துக்கிற நிகழ்வு, தம்பின் பேர் சொல்றது, அண்ணன் சொல்றது, அக்கான்னு சொல்றது, மாமான்னு சொல்றது, அம்மான்னு சொல்றது, சித்தப்பான்னு சொல்றது, இந்த அன்பை நாகரிகமான ஒரு அரசியலை இந்த மண்ணுக்குள்ள அரசியலுக்குள்ள கொண்டு வந்ததே அண்ணன் சீமான்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக கருணாநிதி அவர்கள் இந்த அதிமுக கருணாநிதி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல விருதுநகர் மாவட்டத்துல திருவள்ளூர் சட்டமன்றத்துக்கு அண்ணன் தாமரகணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு பின்னாடி அவர் மகன் இன்பத்தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அதிமுக ஜெயலலிதா தாமரகணி மேல வச்ச கோபத்துல அவர் மகன் இன்பத்தமிழ் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கின போது, தந்தை தாமரகணி இறந்த போது அந்த இறப்புக்கு கூட வராமல் இருந்த, கடைசி காரியத்துக்கு கூட வராமல் இருந்தவர் இன்பத்தமிழா அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை அவர் சாங்க காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அம்மாவை மீறி போயிட்டா நமக்கு பொறுப்பு போயிடும், ஜெயலலிதா மீறி போயிட்டா நமக்கு பதவி வரும், அமைச்சர் பதவி பிடிங்கிறாங்க அப்படின்னு சொந்த அப்பா பெத்தப்பா இறந்தது கூட போகாத பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்க அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்பட்ட இந்த நேரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன எதிர்கருத்து இருந்தாலும், மனித உணர்வு அப்படிங்கிற மனித நாகரிகமா நம்ம எல்லாரையும் அன்பா பழகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதலிருந்தே சொல்லி, அதாவது அண்ணன் அப்படி பேசும்போது அண்ணன் போய் சந்திக்கும் போதெல்லாம் விமர்சனமாயி, அண்ணன் போய் அண்ணாமலை கட்டிப்பிடிக்காரு, அண்ணன் போய் ஐநாளை கட்டிப்பிடிக்காரு, அண்ணன் போய் இவரை அண்ணன் திருநாவுக்கரசை கட்டிப்பிடிக்காரு, அண்ணன் போய் விஜயை கட்டிப்பிடிக்காரு, அண்ணன் போய் அவரை கட்டிப்பிடிக்காரு, இப்படி எல்லாம் பாக்குற போது அண்ணன் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை சந்தித்த போது கூட இந்த விமர்சனம் சொன்னாங்க. என்ன எதிர்கட்சியோட போய் சந்திக்கிற இவர் பிடி இருப்பார் அப்படின்லாம் பேசினாங்கல்ல. இப்ப அதெல்லாம் இப்பதான் இல்ல அரசியல் நாகரிகம் அப்படின்னு சிரமப்பட்டுதான் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. இத்தனைக்கு இவ்வளவு இது எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தனிச்சு நிக்கிற அந்த காலத்துல கூட அந்த அரசியல் நகரத்தை கடைபிடிச்சவர் சீமா.
அந்த கடைபிடிப்புல கொஞ்சம் 1% விஜய்க்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா, நேற்றைய தினம் அவர் பிறந்த நாளுக்கு இந்த விஜய் அவர்கள் வாழ்த்தை தெரிவிக்கல. நீங்க நினைக்கலாம் விஜய்க்கு எதுக்கு வாழ்த்து தெரிவிக்கும், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படி இல்லை. ஒரு அரசியல் நாகரிகமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதே KS செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர். இப்படி இன்னும் நிறைய தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, அமைப்போட தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா ஒரு அரசியல் பண்பு இன்னும் கூட சொல்றேன். அப்ப இல்ல நீங்க விஜயை பிடிச்சி இவ்வளவு காய்ச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி வாழ்த்து தெரிவிப்பார் அவரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு அதே தான் சொல்றேன். போன நவம்பர் 1 தான் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல விஜய் அவர்களை வசைபாட தொடங்குறாரு. ஏன்னா அவரோட கொள்கை முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லி கொள்கைகளை சுட்டி காட்டி அவரை வசைபாடுறாரு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பெரிய விமர்சனமாச்சு. ரோட்ல இங்கிட்டு நிக்கிறேன் அங்கிட்டு நிக்கிறது நடுவுனா லாரி அடிச்சுன்னு சொன்ன அளவுக்கு ஒரு வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல விமர்சனம் பண்ணிட்டாரு விஜய சீமான் அப்படிலாம் பேசுறாங்க. அந்த காலகட்டத்தில் கூட அந்த நவம்பர் 1க்கு பின்பாக வந்த நவம்பர் 8 ஒரு வார காலத்துக்கு பின்னாடி வந்த அந்த தேதியில அண்ணன் சீமான் அவர்களுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த நேரத்தில் இப்போ இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்ற இவங்க இந்த நேரத்தில் விஜய் வாய் திறக்கிறார். சரி இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னா கரூர் சம்பவத்தை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. இல்லையே பொதுக்குழுல வெளியே வந்துட்டாரு. நாங்க வாழ்த்து தெரிவிப்பதுக்காக ஒரு அரசியல் நாகரிகம், இன்னும் உங்க கட்சியில ஒரு நாகரிகம் கடைபிடிக்கப்படல, ஒரு கட்டுப்பாடுனா என்ன தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல. உங்க மேல குற்றச்சாட்டு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதே கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் அவர் ஓடிட்டார் சென்னைக்கு. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு தர்மபுரியில, மலைகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா. அங்க இந்த சம்பவம் தெரிஞ்சோன்னா மேடையில் பேசிட்டு கிளறணும் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க. அண்ணன் ஒரே வார்த்தை தான், இந்த நேரத்தில் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, நம்மளை விட தம்பி அதிக வேதனை இருப்பார். இல்ல விஜய் அந்த சம்பவத்தை பார்க்காம சென்னைக்கு போயிட்டார், பரவாயில்ல, அவரோட கட்சியில இருந்திருக்கும் போது அவருக்கு தான் மன அழுத்தம் வேதனை அதிகமா இருக்கு, 2 மடங்கு நம்மளோட அதிகமா இருக்கும். அண்ணன் தம்பி போறல, நான் அண்ணன் போறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக மறுநாள் காலையில அங்க கரூர்ல மருத்துவமனையில் எல்லாரையும் பார்த்தவர் விஜய் அண்ணன் சீமான் அவர்கள். அப்ப அன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு ஒரு குரல் எழுந்ததுன்னா அது அண்ணன் சீமான். அதற்கு பின்னாடி அவர் ஒதுங்கி நிக்கிறதுக்கு அப்புறம் அவர் அசைபானது அதிகமா நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் தான் சொல்ல வரல, உங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் வருது, அதை பிடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கணும். ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் கடந்து அரசியல் கட்டுப்பாடு, அரசியல்னா என்ன அப்படிங்கிறது கத்துக்க ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க அது எதுவுமே பண்ணல. இல்ல நீங்க கூட்டணி உங்க கூட கூட்டணி வரும்னு சொல்லி வரைக்கும் நீங்க நல்லா பேசுனீங்க, கூட்டணி இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமாங்க, இப்ப நீங்க ரெண்டும் நம்மகிட்ட நம்ம ஒன்னா இருப்போம் சொல்லும் போது உங்களை ஒன்றும் பேசுறது இல்ல, ஒன்னா இருப்போம் சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் ஒன்னா இருக்க மாட்டேங்குன்னு அப்படிதான். ஆமா நீ தமிழ் பேசுறீங்க எங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் திராவிடம் சொல்லும் போது வேண்டாம் தான் விலக முடியும். காங்கிரஸ் கட்சியை கூட்டணி சேர்ப்பா வேண்டாம் தான் விலக முடியும். ஏன்னா நாங்க வைக்க கிடையாது, யார் எதிர்த்து அரசியல் தொடங்கணும் அவங்களோட கூட்டணி வைக்கிறது. காங்கிரஸ் இந்த மண்ணில் வீழ்த்தந்தாலும் அரசியல் தொடங்கணும். 2011 தேர்தலில் எங்களால் சந்திக்க முடியாவிட்டாலும் காங்கிரஸ் போட்டியில 55 இடங்களை போட்டியிட வச்சு 52 இடங்களையும் பேசி 5 இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களை தோக்கடிச்சுமே காங்கிரஸ். அப்ப எங்க நோக்கம் என்னன்னு இருக்குல்ல, அதனால புரியல, எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னோம், கூட்டணி வேண்டாம் விலகிட்டோம். உங்களோட கூட்டணி நிலைப்பாடு தாண்டி கொள்கை நிலைப்பாடு தப்பா இருந்துச்சு. திராவிடத்தை ஏத்துக்கிறீங்க, நாங்க திராவிட கட்சி வேண்டாம் 15 ஆண்டுகளா சீமான் அவர்கள் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருக்காரு. புதுசா ஒரு திராவிட கட்சிக்கு ஆதரவா ஒரு கட்சி கொண்டு வந்தா எப்படி விட்டுட்டு நிற்பாங்க? அப்ப இதெல்லாம் அரசியல் எதிர்த்தன்மை, இதெல்லாம் அரசியல் ரீதியா தனி மனித நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல, தம்பின்னு பேசுறாரு சீமா. அப்ப அந்த தனி மனிதனுக்கு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது என்ன ஆயிருப்பது? அப்ப நான் கேட்கறது, இன்றைக்கு அந்த சீமானுக்காக மட்டுமல்ல, இன்னும் கூட அரசியல் நாகரிகத்தை புரிஞ்சு கொள்ளலையா? இன்னும் யாரும் அவருக்கு சொல்லித்தரலையா? இப்படியே இருந்தா 2026 என்ன ஆகும்? அவர் நினைக்கிறாங்க தனிச்செல்லாம் விஜய் நிக்க போறது இல்ல. 2026 ஜனவரி 9 ஜனநாயகன் அவர் படம், கடைசி படம் அவர் சொல்வதாக நம்பப்படுகிற உறவுகளுக்கு சொல்றேன், அது கடைசி படமும் கிடையாது, அங்கிருந்து படம் வரப்போகுது. சரி, அந்த படம் வெளியீட்டுக்கு அப்புறம் விஜய் வாய் திறக்க ஆரம்பிப்பாரு, எந்த கூட்டணியில் போப்பாருன்னு சொல்ல ஆரம்பிப்பார். உண்மையிலே சொல்ல அவரால் 234 வேட்பாளரை போட்டிட முடியாத அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க, இன்ன வரைக்கும் பதில் கொடுக்க மறுக்கிறாங்க. அதுவே ஒரு அரசியல் திண்டாம தானே. ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு முன்னால் பதில் சொல்ல முடியல, கேட்டா அவாய்ட் பண்றாங்க, நீங்க புறக்கணிச்சா அப்படி. அப்ப இந்த அரசியல் புறக்கணிப்பு, இந்த அரசியல் நாகரிகமற்ற தன்மை என்பது இருக்க வரைக்கும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த அரசியல் நாகரிகத்தையா இனிமேலாவது விஜய் கடைபிடிப்பாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இதுக்கெல்லாம் விட்டுட்டா நாம் தமிழர் கட்சி இவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 தேர்தலுக்கு அது தனியாக களம் கண்டுச்சு. கிட்டத்தட்ட 150 வேட்பாளர் தேர்ந்தெடுச்சு. பிப்ரவரி 7 மாநாட்டில் அண்ணன் 234 வேட்பாளரையும் அறிவிக்கிறாரு. இப்போ நானே 2027 வாசனூர் சட்டமன்ற தொகுதி, தென்காசி மாவட்டம் வாசனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறேன். எந்த கட்சி எதிர்கட்சி யார் வர்றாங்க அதெல்லாம் இல்லை, எங்களோட களம், இது எங்க நிலைப்பாடு, எங்களுக்கு விவசாய சின்னம் இருக்குது,
அந்த விவசாய சின்னத்தை தூக்கிட்டு நாங்கள் போய் வாக்கு கேட்போம் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி தெளிவா இருக்குது. இங்க அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த விஜய் என்ன பண்ண போற இப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட நிலைப்பாடு இந்த ஜனவரி வரைக்கும் இந்த உருட்டுகள் திருட்டுகளுக்குள்ளதான் நடக்கும். அதோட ஒரு ஆதங்கம் தான் இப்ப வைகோ அவர்கள் இந்த வார்த்தைகளை பற்றி பேசியிருக்கிற விளையாட்டா இந்த இசைமதி வலையொலி கவனிக்குது. பார்ப்போம் இதுக்கு என்னென்ன பதில் கிடைக்குது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.